ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா தாங்க. இது எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சிங்கன்னா அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் வெண்ணெய் 25 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கிளாஸில் தாங்க நான் அளக்கிறேன். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதில் அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு. பாருங்கள், இப்போ நான் அரிசி மாவு ஒரு கப்பு ஒரு டம்ளரில் எடுத்து அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வீட்டில் நீங்கள் பச்சரிசி மாவு வச்சுருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பொட்டுக்கடலை மாவு அரை கப்பு. இதுவும் நல்லா மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஜலிச்சிக்கணும், அப்போ தான் நம்ம பிழியும்போது அழகாக வரும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாய் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், போட்டிங்கன்னா சிகப்பாக ஆகிடும். அதனால் அளவாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாமே நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கணுங்க. ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரிப்பன் பக்கோடா குழாயில் அடைக்காமல் வரும். பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்க. இப்போ கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுவும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க. நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அடைச்சிக்கிச்சிட்டா வராது நம்ம ரிப்பன் பக்கோடா குழாயில் சேர்க்கும்போது. அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சி மழை இருக்கதான் எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வாசனைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்ணெய் கலந்ததை எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் வெண்ணெய் 25 கிராம் நான் லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நமக்கு பார்த்துக்கிட்டு வேணும்னா நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போதைக்கு இது போதும். பார்க்கலாம். இதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக எப்பயுமே போட்டு செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக வரும். இதுவே நிறைய வருங்க. அதனால் நீங்கள் கொஞ்சமாக கலந்தாலே நிறையா நமக்கு ரிப்பன் பக்கோடா வரும். பிகினர்ஸாக இருந்தால் அளவு கம்மியாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக நல்லா வருங்க. நல்லா பொறுபொருன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஒரு மாதம் வந்தாலும் நல்லாயிருக்கும். நமக்கு அது நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணியை ஊற்றி தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வைங்க. அப்போ தான் ஒரேயோட ஊற்றிடாதீங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேண்டாங்க, அப்புறம் அழுத்த முடியாது. அதனால் ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம். நல்லா சப்பாத்தி லெவலுக்கு இருந்தால் போதுங்க, கெட்டியாக. இது பாருங்கள், இந்த லெவலுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த லெவல் பிசைஞ்சு வச்சா போதும். இதை நம்ம அந்த அச்சில் போட்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைனா கொஞ்சம் எண்ணெய், நம்ம எண்ணெய் காய வைக்க போகிறோம் இல்லையா ரிப்பன் பக்கோடாவுக்கு, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அச்சில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளேயும் வெளியும் நல்லா இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு இருந்தால் எடுத்து வச்சு அதில் கலந்துக்கோங்க. நல்லா சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க, முன்னாடி பின்னாடி எல்லாத்துலேயும். இப்போ நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுலேயும் ப்ரெஸ் பண்ணுறதுலேயும் நம்ம மேல் அச்சுலேயும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி உள்ளே வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் அழுத்தும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் லைட்டாக இங்கே வெளியவே நீங்கள் கூட லைட்டாக அழுத்தி பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த வருது பார்த்திங்களா,
போதும். இப்படி வந்தால் போதும். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ரொம்பவும் ஹார்டாக வச்சுக்காதீங்க, ரொம்ப ஈஸியாகவும் வச்சுக்காதீங்க. நார்மலாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துப்போம். அந்த கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க நான் ஊற்றுறேன். சன்ஃப்ளவர் ஊற்றுறேன் ஆயில். நல்லா பாதி அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணுறது கையை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சோண்டு அதுலேருந்து மாவுலேருந்து பிச்சு போடுங்க. அது ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே வந்துடும். இதை பாருங்கள் மேலே வந்துருச்சு. மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா எடுத்து பிழிஞ்சு விடலாங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றியும் பிழிஞ்சு விடுங்க. பாருங்கள், கேப் ஒரே இடத்துல பிழியாமல் நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு விடுங்க. இந்த எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இதை பாருங்கள் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா நார்மலாக வேகும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் லைட்டாக அடங்கணுன்னு இதை பாருங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்ப வரணும். கொஞ்சம் வளவளன்னு தாங்க இருக்கும். பாருங்கள், அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா அந்த பப்புள்ஸ்லாம் அடங்குனாக்கா நம்மளது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜ் நீங்கள் எடுத்தால் சரியாக இருக்குங்க. இப்போது எண்ணெயெல்லாம் அடங்கிடுச்சு. மறுபடியும் பார்ப்போம். பாருங்கள், இப்போ அடுத்து வரும்போது கொஞ்சம் சிம்மில் ஆக்கிக்கோங்க. சிம்மில் ஆக்கிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அச்சில் போட்டு ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அந்த எண்ணெய் முழுவதும் சட்டி ஃபுல்லாக வானலில் நீங்கள் புழிஞ்சு விடணுங்க. ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க, மொத்தையாக வேகாது. நல்லா சுற்றியும் நல்லா ரவுண்டாகவோ இல்லை சைட்லேயோ அழகாக அந்த கேப் தெரிகிற இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி போட்டு விட்ருங்க, பிழிஞ்சு விட்ருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செவந்துரும் மேலே மட்டும், அப்புறம் உள்ளே வேகாது. மீடியம்லேயே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கி இந்த கலர்லாம் அடங்கி தெரியுது பார்த்தீங்களா? இந்த சமயத்தை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. பார்த்துக்கோங்க நல்லா. பாருங்கள், இந்த சமயத்தில் திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணெய் பப்புள்ஸ் லைட்டாக அடங்கி தெரியணும். நமக்கு தெரியும் போது நம்ம எடுத்துக்கலாங்க. திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டுங்க. ரொம்ப செவக்க விடாதீங்க. நீங்கள் எடுத்துருங்க. ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் செவந்து வரும். நம்ம இந்த கார பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு கொஞ்சம் செவக்கும். அதனால் நம்ம எடுத்ததுக்கப்புறமும் நம்ம செவந்து இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த தீபாவளிலாம் வருது. பிகினர்ஸாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சுருந்து சாப்பிடலாம். அப்பப்போ இதை வந்து நம்ம டீ டைமில் கூட போட்டுக்கலாங்க. சும்மா 1 கப்பு போட்டால் போதும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது 4 படம் வச்சுருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.